பிரைஸ் தி லார்ட். யோவான் 7ஆம் அதிகாரத்தை சேர்ந்து தியானித்தோம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரன் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போ. பிரபலமாயிருக்கிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்போதும் ஆயத்தமா இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியினால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இவைகளை அவர்களுடனே சொல்லி இன்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். 10 வசனங்கள் வரைக்கும் முதல்ல தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே சஞ்சரித்து வர்றாரு. யூதேயாவில் சஞ்சரிக்காம கலிலேயாவில் சஞ்சரித்து வர்றாரு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? யூதேயா என்கிற இந்த பகுதியில தான் எருசலேம் தேவாலயம் இருக்குது. அங்கதான் அவரை எதிர்க்கிற அந்த யூதர்கள் அங்கதான் இருக்கிறாங்க. எருசலேமே எருசலேமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? அங்க அனுப்பப்படக்கூடிய ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் கண்ணால் எரிகிறவள் என்று எருசலேமை பிடித்து பொருளுகிறார். ஸோ இப்போதாவது சமாதானத்துக்கான வழிகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்றும் வேசப்பா சொன்னார். அப்போ தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிற நகரம் எருசலேமாக மாறிவிட்டது. அங்கதான் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நகரம், நீதியின் என்றும் சத்தியபுரம் என்றும் அது பெயர்பட வேண்டிய ஒரு நகரம், உண்மையான ஒரு நகரமானது அது எப்படி கர்த்தரை விட்டு பிரிந்து அது இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கல் எறிய வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்போ இயேசப்பா அங்க சஞ்சரிக்காம கலிலேயாவுக்கு போயிருந்தார். காரணம், ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு இப்படிப்பட்ட காரியத்துக்காக தன்னை தேடுறாங்க என்று சொல்லி. இப்போ கூடார பண்டிகை வேற அந்த இடத்துல தான் நடக்க போகுது. இப்போ பாருங்க, இன்னும் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய முதன் பேருக்கான குமாரனை பெருமளவும் யோசேப்பு அவளை அறியாதிருந்து அப்படின்னு போடு. என்னன்னா, ஏசாண்டவர் பிறக்கிற வரைக்கும் they did not live as a husband and wife என்று சொல்லு. அப்போ அதுக்கு பிறகு மரியாளும் யோசேப்பும் கணவன் மனைவியா வாழ்றாங்க. அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் என்று அழைக்கப்படக்கூடியவங்க அவங்க தான் மாம்சீகமாக பிறந்தவர்கள் இல்லைங்களா? மரியாளுக்கு பிறந்தவர்கள், யோசேப்புக்கு மரியாளுக்கு பிறந்தவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை அவங்க விசுவசிக்கல, தெரியுங்களா? ஸோ அப்போ என்ன செய்யறாங்க? தேர் த சேம் ஃபேமிலி, பட் தே டிட்ன்ட் பிலீவ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காட். அவங்களுக்கு அது தெரியாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மாம்சீகமா இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்க. இயேசுவால பெரிய பெரிய அற்புதங்கள் செய்ய முடியுது, அநேகர் வர்றாங்க, தேவனுடைய வசனத்தை போதிக்கிறார். அப்போ அவங்களுக்கு என்னன்னா, இவர் பிரபலமாக விரும்புகிறாரு ஜனங்க மத்தியில, அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட அடையாளங்களே அற்புதங்களே செய்கிறாரு என்று சொல்லி ஒரு மாம்சீகமா பார்க்கும்போது ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 4ஆம் வசனத்துல, பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே இன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும். ஸோ நீங்க பாப்புலரா இருக்கிற அந்த இடத்துல போய் இருக்காங்க, ஏன் நீங்க இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் போட்டிருக்கு 5ஆம் வசனம், அவருடைய சகோதரரும் அவரை விசுவசியாதபடியினால் இப்படி சொன்னார் என்று சொல்லு. ஏன்னா
பின்னாண்ட பார்க்குறோம் அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவசித்தாங்க என்று சொல்லி. அந்த நாளில் அவங்க அறிந்து கொண்டாங்க, மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி இவர் தேவனுடைய குமாரன் என்று பின்னால் அறிந்து கொண்டாங்க. ஆனால் இப்போ அறியல. ஸோ இதுல இருந்து இன்னொரு காரியம் நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும்னா, நம்மளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மாம்சீக கண்ணோடு பார்க்க முடியும். அதாவது ஜீசஸ் ஒரு காட் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம். அது என்ன, நிறைய ரிலீஜன் இருக்குது, ரிலீஜியஸ் வியூ. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிலீஜன், நமக்கு ஜீசஸ் ஒரு காடு, நமக்கு அவர் காடு, மற்றவங்க ஒவ்வொன்று அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்த பிறகு நம்ம அறிந்து கொண்டுகிறோம், சர்வத்துவம் தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான் என்று சொல்லி. அப்படி அறிந்து கொண்ட பிறகு நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்கணும், மற்றவர்களும் அவரை விசுவசிக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் அதுதான், புறஜாதிகளுக்கும் அவர் தான் ஒளியா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, ஆனா உங்கள் வேலை எப்போதும் ஆயத்தமா இருக்குது அப்படிங்கிறார். ஸோ அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு, உலகம் உங்களை பாய்க்காது, அதனுடைய கிரியைகள் பொல்லாததா இருக்குதுன்னு நான் சாட்சி கொடுக்கறதுனால தான் அது என்னை பகைத்தலையது என்று சொல்லி. ஸோ நீங்க போங்க, என்னுடைய வேலை என்ன வரணும்னு சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு என்ன செய்யறாரு, அவங்கெல்லாம் போறாங்க, அவர் தொடர்ந்து கலிலேயாவிலேயே தங்கி இருக்கிறார். அப்புறம் அவர் சகோதரர்கள் போன பிறகு 10ஆம் வசனத்துல அவர் அந்தரங்கமாக அந்த பண்டிகைக்கு போகிறார். இப்ப பாருங்க, சர்வ வல்லமை புரிந்திர நம்ம ஆண்டவரும் அவர் தேவனுடைய அந்த ஒரு வேலைக்காக காத்திருந்து சரியான வேலையில அரிசி என்பதை சொல்லிப்பார். அப்போ ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே ஆலோசித்து அதை நிதானித்து செய்யப்பட கடவுள் என்பதை புரிந்து வைக்கிறோம். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் இயர் போயிருந்திருக்க முடியும், ஆனால் அவருக்கு தெரியுது இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி சரியான வேலையில போறார். சரி, 11ஆம் வசனம், பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் அவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறதே. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுமான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். சாரி, நான் பைபிள் ஓப்பன் பண்ணி தான் இங்கே நேவிகேட் பண்ணிட்டேன். ஆஹ் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். நம்ம சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், யூதேயாவுக்கு ஆண்டவர் வந்துடுறாரு. வந்த பிறகு பாதி பண்டிகை ஆன பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு, தன்னை வெளிப்படுத்துற. அதாவது என்ன நடக்குதுன்னா, யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சில பேர் அவர் நல்லவருங்கிறாங்க, இன்னும் சில பேர் அவர் வஞ்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. யாருமே அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். பாதி பண்டிகையில ஏசப்பா தேவாலயத்துக்கு போறாரு, போய் உபதேசம் பண்ண தொடங்கிறார். அப்படி அவர் உபதேசம் பண்ணும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அவரை பார்த்து பிரமித்தார்கள் என்று பார்த்த. இவர் எப்படி வேத எழுத்துக்களை இவ்வளவு அருமையா அறிஞர். அப்ப இயேசு கல்லாதவர்னு சொல்றாங்க. கல்லாதவர்னா என்ன சொல்லி பார்த்தோம்னா, வேத எழுத்துக்களை அறிவதற்கு அங்க யூதர்களுக்கு ஒரு விதமான கல்வி முறை இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியல் என்கிற ஒருத்தர் இடத்துல கற்றுக்கொள்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம்.
அதன் மூலமாகத்தான் அவர் வேத எழுத்துக்களை அறிந்து கொள்ளுகிறாரு சொல்லு. அப்போ பரிசேயரோ சதுசேயரோ அவங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்குது. அதன் மூலமாகத்தான் வேத எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்படி கற்றுக் கொடுத்து தான் அதை அவங்க அறிந்து கொண்டு அதை பேசுறாங்க. அப்போ தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய டீச்சிங் அது மூலமாகத்தான் அவங்களுக்கு அந்த அனுபவம் வருகிறது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆவியினாலே பேசுகிறார். அதை நிமித்தம் அவர் என்ன சொல்லுகிறாரு? நான் பேசுகிற வாசனங்களை நான் சுயமாக பேசவில்லை என்று சொல்றார். சுயமா பேசுறவன் தன்னுடைய சுய மகிமையைத்தான் தேடுவான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அப்போ நசரேயனாகிய இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனாலே பெற்ற அபிஷேகம், ஆவியானவர் அவர் மீது தங்கி இருப்பதனாலே அவர் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய வசனங்களை அவராக எடுத்து பேசக்கூடியதா இருந்ததே தவிர அவர் சுயமா இன்டர்பிரேட் பண்ணல. சரி, இது எதை காண்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் வேதத்தை எடுத்து நம்மளே வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். நம்ம ஒரு ஆசாரியனையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வேத விற்பனராகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆவியானவருடைய துணையோடு நம்ம இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியானவர் அவருடைய வார்த்தைகளை நம்ம அறியும்படி நம்மளுடைய கண்களை திறக்கிறார். அதன் மூலமாகத்தான் நீங்களும் நான் இந்த வேத எழுத்துக்களை அறிகிறோம் இல்லாமல் சுய இதனால அல்ல. மற்ற போதகங்களை நம்ம கேட்குறோம். we are also listening to many other teachings. அதுவும் தவறில்லை. நம்ம அறிந்து கொள்கிறோம். அநேகர் அற்புதமாக போதிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை கிறிஸ்தவ சகோதரிகளை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறாரு. அப்படி எழுப்பி இருக்கிற அந்த போதகர்களுடைய போதகம் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் நம்ம சேர்ந்து இந்த வேதத்தை தியானிக்கிற பொழுதும், நீங்கள் தனிமையில வேதத்தை தியானிக்கும் பொழுதும் சத்திய ஆவியான அவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே இருந்து இந்த வசனங்களை பூரா நமக்கு வெளிப்படுத்துவார் என்பது அனுபவம். அதே நேரத்தில் செல்ஃப் இன்டர்பிரிட்டேஷன், சுயமாய் பேசுகிறவன் ஆண்டவர் செய்தார் இல்லைங்களா? அது என்னன்னா, வேத எழுத்துக்களையும் கூட நம்ம வாசிப்பதில் 2 விதமான இது இருக்குது. ஒன்று என்னென்னா, நான் உலகத்தின் அடிப்படையில் நானே ஒன்றை தீர்மானித்து விட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை தேடுறேன்னு வைங்களேன், அது சுயமாக செய்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி செஞ்சோம்னா அது சுய மகிமைக்காக இதையும் எடுத்து சொந்தமாக பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னு சொன்னால் என்ன உண்டாயிரும்? நம்மளுடைய மகிமைக்காக, நம்முடைய முகதாட்சியத்துக்காக நம்ம பேசுறதுதான் போய்விடும். அதனால தான் இதை எடுத்து வாசிக்கும் போது நம்ம தேவ ஆவியானவரிடத்தில் ஜெபித்து இதை தியானிக்கும் போது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். ஸோ இது வரைக்கும் 18ஆம் வசனம் வரைக்கும் தியானித்தோம். 19ஆம் வசனம், மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொல்ல தேடுகிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன், அதை குறித்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தார். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலாய் இருக்கலாமோ? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஆமென். இதோடு நம்ம தியானித்து முடிப்போம். இப்போ இந்த வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொல்ல முயற்சி செய்வதை ஆண்டவர் வெளியரங்கமாக்குறார். அப்படி வெளியரங்கமாக்கும் போது சொல்றாரு, மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுத்தாரு, ஆனா நீங்க ஏன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டா இந்த கேள்வியை கேட்கிறார். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுடைய இன்டென்ட்டை மறைக்கிறாங்க. யாரும் ஒன்று கொள்ளத்தேங்கிறது, நாங்க என்ன அப்படி செஞ்சோம்னு சொல்லி. என்ன அவங்க நினைக்கிறாங்க, இவர் ஏதோ கேள்விப்பட்டிருப்பார் போல யாரு போல. ஆனா
மனிதனுக்கு உள்ளாக இருக்கிறது ஏசப்பா இருக்கிறார். ஸோ டைரெக்டாக அவங்கள பார்த்து அந்த கேள்வியை கேட்குறாரு. அதை என்ன சொல்கிறாங்க, நீ பிசாசு பிடித்தவன் அப்படின்னு கூட அவரை பற்றி சொல்கிறாங்க. அப்படி நடந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஓய்வு நாளை குறித்து மோசே எழுதியிருக்கிறாரு. அந்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் நம்ம சமீபத்தில் தியானித்தோம். அப்போ அந்த ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று ஏசப்பா ஏற்கனவே கற்பித்திருக்கிறார். ஆகையினால அந்த ஓய்வு நாளில் ஒருவனை சொஸ்தமாக்குறார். சூமுன கையுடைய ஒருவனை சொஸ்தமாக்குனாரு. அதுக்கு பிறகுதான் அவங்க தீவிரமாக அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலா இருக்கலாமா என்று சொல்லிட்டு, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஆமென். ஸோ இந்த கடைசி வார்த்தை பாருங்க, அநேக முறை நம்ம பார்வைக்கு ஏற்றபடி தான் நியாயம் தீர்க்கிறோம். நம்ம யாரையும் பார்த்தாலும் மாம்சத்தின்படி பார்க்கிறோம். மாம்சத்தின்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இவர் யாரு, இவருடைய ஏஜ், இவருடைய ஃபேமிலி, இவருடைய பேக்ரவுண்டு, இவர் என்ன படிச்சிருக்கிறாரு, இவர் என்ன இது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புறத்தோற்றத்தை வைத்து தான் நம்ம பெரும்பாலும் ஒருத்தரை நம்ம மெஷர் பண்ணுறோம் உலகத்தின் அடிப்படையில். ஆனால் ஆண்டவர் மெஷர் பண்ணுறது என்ன, இருதயத்தை வைத்து தான் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து பார்த்து தான் மனிதனுடைய இன்டென்ட்டை வச்சு தான் ஆண்டவர் மனிதனை மெஷர் பண்ணுறாரு. அதனால தான் பார்வையின்படி அல்ல, உண்மையின்படி ஆண்டவர் தீர்ப்பு சொல்கிறார். ஸோ இயேசு ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை நமக்கு கொடுப்பதற்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக பிறந்து விட்டோம், இனி நாமளும் மாம்சத்தின்படி பார்க்கிறவர்களாக, மாம்சத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு சொல்றேன். யூதர்களிடத்துல இருந்த பிரச்சனை இதுதான். அவங்க கண்ணால பார்த்துக்கிறாங்க, காதால கேட்குறாங்க, எல்லாமே அவங்க மத்தியில தான் நடக்குது. ஆனா கூட உணர்வற்றவர்களாக போயிட்டாங்க. இயேசு செய்த அற்புதங்களோ, அவர் போதித்த பிரசன்னமோ, அவர் கேட்ட அந்த கன்ஃபரன்டேஷனல் கொஸ்டின்ஸ், ஏன் வேதத்தை நீங்கள் மீறி நடக்கிறீங்கன்னு கேட்டதோ எதுவுமே அவங்கள பாதிக்கவே இல்லை. அதான் நம்ம பார்த்தோம், ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்தோம். அந்த வசனம் அவங்க நிறைவேறிவிட்டது. கண்ணார கண்டும் உணராதிருப்பார்கள், காதார கேட்டும் அவங்க செவி கொடுக்காதிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கண்களையும் காதுகளையும் மூடி போடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. யாரை மூடி போட சொல்றாரு? இருதய கடினம் உள்ளவர்களை. அப்போ புறத்தோற்றத்தின்படி பார்த்து தீர்ப்பு செய்கிறவர்களா நம்ம இருப்போம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்து விடுவோம்? இப்படிப்பட்டவர்களா மாறி விடுவோம். கண் சொருகுன நிலையில போய் விடுவோம். நமக்கு சரியான பார்வை இருக்காது. ஆகையினால நம்ம ஆவியின் கண்களின்படி பார்க்கவும் அறியவும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பார்வையில பார்த்தீங்கன்னா அநீதி இருக்காது, உண்மைதான் இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் கூட முதல்ல அவரை பார்க்கும்போது மாம்சத்தின்படி பார்த்தாங்க. அதனாலதான் நினைச்சாங்க, நீங்க பிரபலமா இருக்க விரும்புகிறீர், நீர் ஏன் போகாம இருக்கிறீன்னு கேட்டாங்க. ஆனா பின்னால தான் அவரை மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி அறிவிப்பாங்க. நீங்களும் நானும் அதே மாதிரிதான் ஆவிக்குரிய சகோதரர்களா இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஜான் என்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நானும் உங்களுடைய நாமத்தை வைத்து உங்களை பற்றின கொஞ்சம் அறிமுகத்தில் இருக்கிறேன். ஐ நோ எனி ஆஃப் யூ as brothers and sisters and my family members. ஆனால் நம்ம மாம்சத்தின்படி அறியாம ஆவியின்படி அறிவது. இந்த ஆவியின்படி அறிவது என்பது என்ன? நம்ம எல்லாரும் ஒரே ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறோம். கிறிஸ்துவே நம்ம எல்லோருக்கும் தலையாக இருக்கிறார் என்கிற அந்த பார்வையில வரும் பொழுதுதான் ஆவிக்குரிய வகையில ஒரு சகோதர சகோதரிகளா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவது, ஒருவருடைய குறைவுகள் நிறைவேற தேவனிடத்துல பிரார்த்திப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறது. ஏன்னா மாம்சத்துல பார்த்தா ஏற்றத்தாழ்வுகள் உலகத்தின் அடிப்படையில வரும். ஆனா அது அப்படி அல்ல, ஆவியின் அடிப்படையில நம்ம சமநிலையில பார்க்க கற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென்.